சந்தியா ராகம் சீரியல்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாயா கோயிலுக்கு வந்திருக்காங்க, பின்னாடியே பத்மாவும் வந்திருக்காங்க. மாயா அவங்க தாலியில குங்குமத்தை வச்சுக்கிறாங்க. வைக்கும்போது சீனுவை நினைச்சு பார்க்குறாங்க. சீனுவோட நெஞ்சில எப்பவுமே தான் கூடவே இருக்கிற மாதிரி மாயாங்கிற பேரை பச்சை குத்திருக்கான்ல, அதே மாதிரி சீனு கட்டின தாலி எப்பவும் நெஞ்சில சுமக்கிற மாதிரி அந்த தாலிக்கும் அவங்க மஞ்சளும் குங்குமம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பத்மா வந்ததும் என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுதுங்கிறாங்க. ஏன் நான் சந்தோஷமா இருக்கக்கூடாதாங்கிறாங்க மாயா. நீ நினைச்ச மாதிரி என் பையன் கையால தாலி பிரிச்சு கட்டிக்கிட்டோங்கிற சந்தோஷத்துல ரொம்ப ஆடாதடி. அதுக்காக எல்லாத்தையும் மறந்துட்டு என் பையன் உன் கூட சந்தோஷமா வாழ்வான்னு மட்டும் நீ கனவு கண்டாத. ஏதோ அண்ணி அவங்ககிட்ட ஏதோ பேசி சம்மதிக்க வச்சுட்டாங்க. அவன் பிடிக்காம தான் உன் கூட இருக்கான். ஏதோ அண்ணி சொன்னாங்களேங்கிறக்காக எல்லாமுக்கும் சம்மதிச்சான். இப்ப கூட உன்னை பிடிக்காம தான் அவன் இப்ப வெளியூருக்கு போயிருக்கான்னு சொல்றாங்க பத்மா. வெளியூருக்கா? சீனு என்கிட்ட சொல்லாம எப்படி போனா, எதுக்கு போனான்னு கேக்குறாங்க மாயா. ஆமா, மரக்கடையில ஏதோ மரம் ஏத்திட்டு வரணுமாமே, அதுக்காக தான் என் புருஷனும் சீனுவும் போயிருக்காங்க. வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகுங்கிறாங்க பத்மா. சீனு என்கிட்ட இதை பற்றி சொல்லவே இல்லையங்கிறாங்க மாயா. ஏண்டி உங்ககிட்ட எதுக்கடி சொல்லணும்? தாலி கட்டிட்டா நீ பொண்டாட்டி ஆயிடுவியான்னு கேட்குறாங்க பத்மா. ஆமாம், தாலி கட்டினா தானே பொண்டாட்டி ஆக முடியும். இதுதானே கலாச்சாரம், இதுதானே முறை, அதுதானே ஊர் வழக்கம்னு மாயா கேட்க. பேசுடி, நல்லா பேசு. நீ இப்படி பேசி பேசி தானே எப்படியோ என் வீட்டுக்குள்ளே வந்துட்ட. அடுத்தது என் பையனோட வாழ்க்கையிலையும் புகுந்துட்ட. என்னதான் நீ பண்ணினாலும் என் பையன் உன் விஷயத்துக்கெல்லாம் மயங்குற ஆள் கிடையாதுங்கிறாங்க. அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி இது வரைக்கும் நான் யோசிச்சதே இல்லை. ஆனால் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமா இப்போ தான் நான் நீ சொல்ல போகிற உறுதியான முடிவாகவும் சொல்ல போகிறேன். சீனுவை கூடிய சீக்கிரம் என் வழிக்கு கொண்டு வர போகிறேன். அடுத்த வருஷம் இதே நேரத்தில் நீங்கள் உங்கள் பேர குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்க போகிறீங்கன்னு சொல்கிறாங்க மாயா. இதை கேட்டதும் அச்சச்சோ, இது உண்மையாக செஞ்சுடுவாளா? இவ சொன்னதை செய்கிறவளாச்சே. நம்ம தான் ஏதோ ஒரு குட்டா இவளை மிரட்டிக்கிட்டு இருக்கிறோம். இவ சொல்கிற மாதிரி செஞ்சுட்டா என்ன செய்யறதுன்னு பத்மா மிரண்டு போய் நிற்கிறாங்க. ஏ மாயா, என்னடி சவால் விடுறியாங்கிறாங்க. ஆமாம், நான் சவால் தான் விடுறேன். என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறாங்க மாயா. நீ சவால் வேணா விடலாண்டி. என் பிள்ளைய பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவன்லாம் அப்படிப்பட்டவன் இல்லைங்கிறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. என் கூட ஊருக்கு வந்தாரு, என் பேரை பச்சை குத்திக்கிட்டாரு, இப்போ தாலியை பிரித்து கோர்த்துருக்காரு, என்ன மனைவியே ஏற்றுக்கிட்ட போது இது மட்டும் நான் சொன்னது நடக்காதுன்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க? இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் 2 பேரும் ஜோடியாக இருப்போம்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்கலையில. இதெல்லாம் நடந்திருக்கும் போது நான் சொன்னது மட்டும் நடக்காமல் எப்படி போயிடும்? நடக்கும் பாருங்கன்னு சொல்லிட்டு மாயா போகிறாங்க. ஐயோ, இவன் என்ன இப்படி உறுதியாக சொல்லிட்டு போகிறாள்? இவ சொன்ன மாதிரி செஞ்சுட்டு என்ன செய்யறது? எதுக்கும் சீனுவை கொஞ்சம் உஷாரா இருக்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க பத்மா. சீனு, நீ திரும்பி வா, அப்ப நான் யாருன்னு காட்டுறேன்னு நினைச்சுக்கிட்டு போறாங்க மாயா. ஊருக்காரங்க எல்லாரும் கார்த்திகை தீபம் வருதுங்கிறக்காக விசேஷத்துக்காக எல்லாரும் சொல்லலான்ட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க புவனேஸ்வரி, பரமேசி இவங்க எல்லாத்தையும் வழியிலேயே பாத்துக்கிறாங்க. அம்மா, உங்களை பாக்குறதுக்கு தாம்மா நாங்க வந்துட்டு இருந்தோம். உங்களை நேர்ல பாத்துட்டோம். நாளைக்கு கார்த்திகை தீபம் வருது இல்லையா, அதுக்கு ஜானகி அம்மாவை நகையெல்லாம் கொண்டு வந்து அம்மனுக்கு சாத்துறதுக்காக நாங்க சொல்லிட்டு வரலான்னு போய்கிட்டு இருக்கோம். இங்கேயே பார்த்ததுனால இந்த விசேஷத்துல நீங்களும் கண்டிப்பா கலந்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. புவனேஸ்வரியும் சரிங்க, கண்டிப்பா வந்துடுறோம்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. பாத்தியா புவனேஸ்வரி, உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை அந்த ஜானகி தட்டி பறிச்சுட்டா. இப்போ அவன் நகையை கொண்டு வந்து போடுற அந்த விசேஷத்தை நம்ம போய் நேராக நின்று பார்க்கணுமாமே. இதெல்லாம் சாத்தியமே ஆகாதுங்கிறாங்க பரமேஸ்வரி. பாருங்க, இப்படியே இதை விடக்கூடாதுங்க. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும். இப்படியே போயிட்டு இருந்தா நம்மளுக்கு ஊருக்குள்ள எந்த ஒரு மதிப்பு மரியாதையும் இல்லாம போயிடுங்கிறாங்க மகாலி. அவங்களுக்கு முன்னாடியே ஒரு புருஷன் மண்டாட்டி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஏண்டி நகை எப்படி காணாம போச்சு? உங்க வீட்டுல எல்லாருமா சேர்ந்து ஆட்டை போட்டுட்டீங்களா? என்ன ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க பொண்டாட்டியா அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சத்தியமா எனக்கு தெரியாதுங்க, அது எப்படி போச்சுன்னே தெரியாதுன்னு அந்த அம்மா கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. வாடி, உங்க அப்பா வீட்டுக்கு வா, அங்க வந்து உன்னை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சு தரன்னு எடுத்துக்கிட்டு போறாங்க. இது எல்லாமே புவனேஸ்வரி பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, அண்ணே எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுங்கிறாங்க. ஐடியா என்னங்கிறத நான் சொல்றேன் வாங்கன்னு சொல்லிட்டு மகாலிங்கத்துக்கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க. மகாலிங்கமும் பார்வதியை தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. பார்வதி, என்னாச்சு? உன் புருஷங்கிட்ட பேசினியா? சொத்தை பிரிக்க சொல்லி பேசினியா பேசலையான்னு கேட்குறாங்க. ஐயோ, எங்க மாமா, நான் பேசினா அவர் எங்க என் பேச்சை கேட்குறாரு? அதே மீறி சொன்னா நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றாருங்கிறாங்க பார்வதி. என்ன, உன் புருஷனுக்கு பொழைக்க தெரியாத மனுஷனாவெல்லாம் இருக்காரு? அப்புறம் உன் புருஷனுக்கு தானே ஊர் மரியாதை கௌரவம் எல்லாமே இருக்கு. ஆமா, அவர் தான் எதுவுமே வேண்டான்னு சொல்றாரு, நான் என்ன செய்யட்டுங்கிறாங்க பார்வதி. இங்க பாரு, அவனையே நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா வரைக்கும் நீ அந்த வீட்டுல சம்பளமே வாங்காத சமையல்காரியா மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்க முடியும். எனக்கும் அதை நினைச்சா தம்மாமா பயமா இருக்குதுங்கிறாங்க பார்வதி. அதுக்கு தான் இப்போ உனக்கு ஒரு ஐடியா சொல்லலான்னு வந்திருக்கேங்கிறாங்க. அப்படியா, என்ன ஐடியா சொல்ல போறீங்கன்னு கேட்குறாங்க பார்வதி. நாளைக்கு கார்த்திகை தீபம் இல்லையா, சாமியோட நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து சாமிக்கு சாத்துவா ஜானகி. அப்ப நான் வந்து இந்த நகையெல்லாம் தங்க நகை கிடையாது, போலி நகைன்னு நான் பெருசா பிரச்சனையை வளர்த்துவேன். அது எப்படி வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் தங்க நகையாச்சு, அது எப்படி கவரிங் நகையா மாறுங்கிறாங்க. அது மாறணும், மாத்தணுங்கிறாங்க மகாலிங்கம். அது எல்லாமே கவரிங் நகையை மாற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு. நான் சொல்றத நீ நல்லா கேட்டுக்கோ. வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் போட்டோவா எடுத்துக்கிட்டு வந்து அதை பூரா நீ என்கிட்ட வந்து காட்டு. அந்த நகையை பூரா நான் கவரிங் நகையை செஞ்சு கொண்டு வந்து நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நீ தங்க நகையை பூரா என்கிட்ட வந்து கொடுத்துருங்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஜானகி அந்த நகையெல்லாம் கொண்டு வந்து சாமிக்கு சாத்தும் போது இதெல்லாம் தங்க நகை இல்லை, இது போலி நகைன்னு பிரச்சனையை நான் பெருசா வளர்த்தி விட்டுறேங்கிறாங்க மகாலிங்கம். அதுக்கப்புறமா கோயில் மரியாதை, ஊர் மரியாதை எல்லாமே உன் புருஷனுக்கு தான் கிடைக்கும். நான் சொல்ற மாதிரி செஞ்சா மட்டும்தான் ஊர் மரியாதையும் கோயில் மரியாதையும் உன் புருஷனுக்கு கிடைக்கும். இல்லைன்னா ஜானகிக்கு தான் இருக்கும்.
ஜானகியும் ரகுராமையும் அசிங்கப்படுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீ அந்த வீட்டில் உன் புருஷனை நீயும் ராணி மாதிரி வாழலாங்கிறாங்க மகாலிங்கம். என்ன பார்வதி யோசிச்சுட்டே இருக்க? நீ யோசிக்கவே அவசியம் இல்லை. மாமா உன்னோட நல்லதுக்கு தான் சொல்லுவேன். இப்போ மாமா சொன்னதில் நம்பிக்கை இருக்கா இல்லையா உனக்குன்னு கேட்குறாங்க. இருக்கு மாமாங்கிறாங்க பார்வதி. அப்படின்னா அந்த ஃபோனை வச்சுக்கோ, போய் தனித்தனியாக ஒவ்வொரு நகையாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காட்டுங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்கிட்டு போகிறாங்க பார்வதி. அங்கே புவனேஸ்வரியும் பரமேசும் வராங்க. லிங்கம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டாக நடக்குதாங்கிறாங்க. நான் சொன்ன மாதிரியே பார்வதி என் ஃபோனை வாங்கிட்டு போயிருக்கா. அவன் நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு வருவாங்கிறாங்க. சூப்பர், பார்வதி மட்டும் இதை கரெக்டாக செஞ்சுட்டானா ரகுராம் குடும்பத்தை நடு தெருவில் கொண்டு வந்து சூப்பராக நிறுத்திடலாங்கிறாங்க புவனேஸ்வரியும் பரமேஸ்வரும். ஏங்க அந்த பார்வதி நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக செஞ்சுடுவாளான்னு கேட்குறாங்க புவனேஸ்வரன். அட ஏங்க, அவள் மூஞ்சியை தாங்க அப்பாவி மாதிரி வச்சிருப்பா, ஆனால் சொன்ன வேலையை கச்சிதமாக கரெக்டாக செஞ்சுடுவாங்கிறாங்க மகாலிங்கம். ஆமாம், அந்த ரகுராம் குடும்பத்தை ஊருக்கு முன்னாடி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி குடும்பத்தை திருட்டு குடும்பமாக ஊருக்கு முன்னாடி நிறுத்தணுங்கிறாங்க புவனேஸ்வரி. அந்த ஜானகியும் ஊருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு புருஷ அவமானப்பட்டு நிற்கிறத பார்த்து அவள் அங்கேயே உயிரை விடணும்னு நினைக்கிறாங்க புவனேஸ்வரி. பார்வதி பதுங்கி பதுங்கி வீட்டுக்குள்ளே வராங்க. அந்த ஃபோனை மறைச்சு மறைச்சு யாருக்கும் தெரியாமல் கொண்டுகிட்டு வராங்க. பார்வதி பூஜை ரூமுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு அந்த நகைப்பட்டியை திறந்து பார்க்குறாங்க. அம்மா தாயே, என் புருஷனுக்கு நல்லது நடக்கணும்னு தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னை தண்டிச்சிடாத தாயேன்னு வேண்டிக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தயாராகிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஜானகி வந்ததும் பார்வதின்னு கூப்பிட்டுட்டு வராங்க. ஐயோ அக்கா வந்துட்டாங்களே அப்படின்ட்டு நகைப்பட்டியெல்லாம் மூடி வச்சுட்டு தெரியாத மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி சாமியை கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சாமி கும்பிட்றாளா, சரி இவகிட்ட அப்புறமா பேசிக்கலான்னு நினச்சிக்கிட்டு யதார்த்தமாக ஜானகி அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த பார்வதி எல்லா நகையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவசர அவசரமாக வேர்த்து விறுவிறுக்க புவனேஸ்வரி பரமேசு மகாலிங்கத்தை பார்க்கறக்காக ஓடோடி வராங்க பார்வதி. என்ன இன்னும் பார்வதியை காணுமேங்கிறாங்க புவனேஸ்வரன். எங்க அது என்ன காய்கறி வியாபாரமா? போனதும் டப்புன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரதுக்கு வீட்டில் யாரும் இல்லாத போது தானே நகையை ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர முடியும். அதெல்லாம் பார்வதி கச்சிதமாக எடுத்துகிட்டு வந்துடுவா பாருங்கன்னு மகாலிங்கம் அவ்வளோ உறுதியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பாருங்க பார்வதி வந்துட்டாங்கிறாங்க புவனேஸ்வரி. அட ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் ஓடி வந்ததும் என்ன பார்வதி நான் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு வந்தியாங்கிறாங்க. மாமா நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லா நகையும் பார்த்து பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன், நீங்கள் வேணாலும் ஃபோட்டோவா பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கொடுக்குறாங்க பார்வதி. மகாலிங்கம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ஆஹா கச்சிதமாக சூப்பராக அருமையாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேங்கிறாங்க. பார்வதி பக்காவாக சூப்பராக பிளான் பண்ண மாதிரி நீ நகையை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதே மாதிரி நகையை இன்னும் 2 மணி நேரத்தில் நாங்கள் திருட்டு நகை பண்ணி கொடுத்துட்றோம். அந்த போலி நகையை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டு ஒரிஜினல் நகையை பூரா நீ என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருன்னு சொல்கிறாங்க லிங்கம். என்ன பார்வதி என்ன யோசிக்கிறேன்னு கேட்குறாங்க லிங்கம். இல்லை மாமா, இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எனக்கு உயிர் போய் உயிர் வந்தது, நான் எப்படி ஒரிஜினல் நகையை அதுவும் சாமி நகையை எடுத்துகிட்டு வருவேங்கிறாங்க பார்வதி. பார்வதி அதெல்லாம் உன்னால் எடுக்க முடியும், நீ யாருக்கும் பயப்படாத, யாரும் இல்லாத நேரமாக பார்த்து நீ எடுத்துகிட்டு வந்துடு, இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சதும் நீ வந்து பாரு என்ன அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு போகிறாங்க பார்வதி. குழப்பத்தோடு போன பார்வதி திரும்பவும் வந்து மாமா சாமி நகையில் நம்ம விளையாடுறோமோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குதுங்கிறாங்க. ஐயோ நீ பயப்பட தேவையே இல்லை பார்வதி, காரியத்தை மட்டும் நீ பண்ணிட்டீன்னா அந்த வீட்டுக்கு அடுத்த ஜானகி நீ தான், ரகுராமுக்கு அடுத்தது உன் புருஷன் தான் அந்த இடத்துல பதவியில் இருக்க போகிறான். ஊர் மக்கள் எல்லாரும் தேடி வந்து உன் புருஷனுக்கு தான் மாலை மரியாதை போட்டு மரியாதை கொடுக்க போகிறாங்க. ஒரிஜினல் நகையை திரும்பவும் பத்திரமா கொண்டு வந்து வைக்கத்தானே போகிறோம், நீ எதுக்காகவும் பயப்படாத, நீ தைரியமாக போங்கிறாங்க லிங்கம். அடுத்தது சரி மாமா சொல்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்கும், நம்ம நினச்ச மாதிரி எப்படியோ ரகுராமையும் ஜானகியும் தள்ளிட்டு அந்த இடத்துல சிவராமனும் பார்வதியும் இருக்கலாம்னு ஆசைப்பட்டு போகிறாங்க பார்வதி. மகாலிங்கம் அந்த நகை ஃபோட்டோவை கொண்டு வந்து புவனேஸ்வரிகிட்ட கொடுக்குறாங்க. அடடா இந்த வேலை இவ்வளோ ஈஸியாக முடியும்னு நான் நினச்சி கூட பார்க்கலிங்கிறாங்க புவனேஸ்வரி. இந்த நகை ஃபோட்டோவை சீக்கிரமாக கொடுத்து ஒரு ஆள் 2 ஆள் செஞ்சாங்கன்னா லேட் ஆகும், 4-5 பேர்த்த உட்கார வச்சு சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செஞ்சு முடிக்க சொல்லுங்கிறாங்க புவனேஸ்வரி. சரிம்மா நான் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் முடிச்சு கொண்டு வரேன் பாருன்ட்டு போகிறாங்க புவனேஸ்வரன். பார்வதி மகாலிங்கத்துக்காக அந்த நைட்டில் வந்து தனியாக நின்றுட்டு இருக்காங்க. பார்வதி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் ஒரு பையோடு வந்து இந்த பார்வதி இந்த நகையெல்லாம் கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு நீ ஒரிஜினல் நகையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்குறாங்க. அந்த பார்வதி அந்த நகையெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. மாமா என்னது ஒரிஜினல் நகை மாதிரியே இருக்கே மாமா, தங்க மாட்டவே இருக்குதுங்கிறாங்க. ஆமாம் ஒரிஜினல் நகை மாதிரி வச்சா தானே நம்ம அந்த ஒரிஜினல் கொண்டு வர முடியும், இந்த கவரிங் நகையெல்லாம் வச்சுட்டு நீ சீக்கிரமாக அதை எடுத்துக்கிட்டு வாங்குறாங்க. பார்வதி இன்னும் என்ன யோசிக்கிறேங்கிறாங்க. இல்லை மாமா இதை கொண்டு போய் வச்சுட்டு அதை எடுக்கிறக்குள்ள நான் மாட்டிக்கிட்டேன்னா என்ன செய்யறதோ, அதுவும் என் புருஷனுக்கு தெரிஞ்சது என்னை கொன்னே போட்டுருவாங்க, நான் என்ன செய்யட்டுங்கிறாங்க பார்வதி. உன் புருஷனுக்கு தெரிஞ்சா தானே பார்வதி, இந்த காரியத்தை மட்டும் நாங்கள் சொன்ன மாதிரி நீ செஞ்சுட்டா அந்த வீட்டுக்கு அடுத்த ஜானகி நீ தான், உனக்கு காரியம் ஆகணுமா வேண்டாம், யாருக்கும் பயப்படாமல் போய் இந்த நகையை வச்சுட்டு அந்த நகையை எடுத்துக்கிட்டு வா போ பார்வதி அப்படின்னு லிங்கம் சொன்னதுக்கு அப்புறமா தைரியமாக போகிறாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வெகு வேகமாக போகிறாங்க. பார்வதி கவரிங் நகையோட வீட்டுக்குள்ளே வராங்க. ஐயோ அக்கான்னு இன்னைக்குன்னு பார்த்து ஹாலியே படுத்திருக்காங்களே, இந்த நகையை நான் எப்படி மாற்றுவேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மகாலிங்கம் சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க. இங்கே பார்வதி இந்த நகையை கொண்டு போய் நீ மாற்றி வச்சு அந்த நகையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா
நீ அடுத்தது அந்த வீட்டுக்கு நீ ஜானகி ஆகுவே. அடுத்தது உன் புருஷனுக்கு தான் மாலை மரியாதை எல்லா கௌரவமும் உன் புருஷனுக்கு தான் வந்து சேரும். இதெல்லாம் நடக்கணுமா வேண்டாமா? இதெல்லாம் நடக்கணும்னா நீ இந்த நகையை மாற்றி கொண்டு வந்து கொடுன்னு லிங்கம் சொன்னதை நினச்சி பார்த்த பார்வதிக்கு ஒரு தைரியம் வருது. பேராசைப்பட்ட பார்வதிக்கும் சரி மாமா சொன்ன மாதிரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அந்த நகையெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு ஒரிஜினல் நகையெல்லாம் எடுத்து பையில் வைக்கிறாங்க. போல் நகையெல்லாம் எடுத்து பாக்ஸில் வைக்கிறாங்க. எல்லாம் இருந்தபடி வச்சு போட்டு விசுக்குன்னு திரும்பும்போது அங்கே சாமி தட்டம் கீழே விழுந்துருது. கீழே விழுந்ததும் அங்கே கலோர்னு கேட்ட சத்தத்துக்கு ஜானகி எழுந்திரிச்சு வந்து என்ன பார்வதின்னு வர்றாங்க. பார்வதி ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்பவும் நின்று சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க. பார்வதி இந்த நேரத்துல ஏன் வந்து சாமி கும்பிட்டு இருக்கிறேன்னு ஜானகி கேட்கறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கொஞ்சம் மனசுக்கு சரியில்லை, அதனாலதான் நான் சாமி கும்பிட்டேங்கிறாங்க பார்வதி. ஏன் சிவகீது உனக்கு ஏதாவது திட்டினானான்னு கேட்கறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்காங்கிறாங்க. இந்த வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சு மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு, அதனாலதான் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதோன்னு நானும் சாமி கும்பிட்டு இருந்தேங்க்கா, வேற ஒன்றும் இல்லைங்கிறாங்க பார்வதி. ஓ அப்படியா, சரி சரி பார்வதி, உன் திருப்திக்காக சாமியை கும்பிடுன்னு சொல்லிட்டு ஜானகி அதே இடத்துல போய் அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறாங்க. பாடா ஒரு வழியோ போயிட்டாங்க, நல்லதா போச்சுன்னு நினைக்கிறாங்க பார்வதி. பார்வதி யாருக்கும் தெரியாம திருட்டு போன மாதிரி அந்த நகையெல்லாம் தூக்கிக்கிட்டு அந்த இருட்டுலையும் மகளிங்கிட்ட பார்க்க போறாங்க. இந்தாங்க மாமா, நகையெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி எடுத்துட்டு வந்துட்டேங்கிறாங்க. ஏன் பார்வதி, ஏன் இப்படி நடுங்குற, ஏதாவது மாட்டிக்கிட்டியா, பிரச்சனையான்னு கேட்குறாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா ஜானகி கட்ட மாட்டியிருப்பேன், நல்ல வேலை அவங்களுக்கும் தெரியாம இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன், இந்தாங்க பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க பார்வதி. ஆஹா, சொன்ன மாதிரியே செஞ்சுட்டிய பார்வதி, சூப்பருங்கிறாங்க மகாலிங்கம். மாமா நகையெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க, எல்லாம் தங்க நகை, அதுவும் சாமி நகை மாமாங்கிறாங்க பார்வதி. அட நீ ஒன்றும் கவலைப்படாத பார்வதி, நீ போய் நிம்மதியா தூங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. பார்வதி நீ எதையும் நினைச்சு பயப்படாத, நாளைக்கு நடக்க போறத பார்த்துட்டு அடுத்த ஜானகி நீதாமா, உன் புருஷனுக்கு தான் ஊர் மரியாதை மாலை மரியாதை எல்லாம் அவனுக்கு தான் கிடைக்க போகுது, நீ அதை நினைச்சு சந்தோஷப்படு, போ போ போய் நிம்மதியா தூங்குங்கிறாங்க மகாலிங்கம். சரி மாமா அப்படின்னு திருப்தியோட ஓடுறாங்க பார்வதி. புவனேஸ்வரியும் பரமேசும் வராங்க. என்ன காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டாலாங்கிறாங்க. ஏங்க நான் தான் சொன்னேன்ல, பார்வதி பார்க்கறதுக்கு தான் அப்படியே சாதுவா தெரிவா, ஆனா காரியத்துல கண்ணா இருந்து எப்படி கச்சிதமா முடிச்சிருக்கா பாருங்க, இந்தாங்க தங்க நகையை எடுத்துட்டு வந்துட்டா பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க மகாலிங்கம். புவனேஸ்வரி பார்த்துட்டு கையில வச்சிருக்காங்க. சரி அந்த நகையெல்லாம் கொடுங்க, அது எனக்கு தானே சொந்தங்கிறாங்க மகாலிங்கம். இல்ல மகாலிங்கம், இது என் வீட்லயே இருக்கட்டும், அப்பதான் பாதுகாப்பாகவும் பத்திரமாவும் இருக்கும், உன் வீட்டுல கொண்டு போய் வச்சு உன் பிள்ளையோ பொண்டாட்டியோ பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை பெருசாயிடும், இது எப்போ இருந்தாலும் நான் உன்கிட்டயே கொடுத்துட்றேன், இந்த பிரச்சனை முடியட்டுங்கிறாங்க புவனேஸ்வரி. ஆமாலிங்கம், யாராவது இந்த நகை நம்மகிட்ட இருக்கிறது தெரிஞ்சா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம எல்லாருமே ஜெயிலுக்கு போகும்படி ஆயிடும். நாளைக்கு காரியத்தை கச்சிதமா முடிச்சதுக்கு அப்புறமா இந்த நகை நாங்க உங்ககிட்டயே திருப்பி கொடுத்துட்றோம். ஜானகிக்கு திருட்டு பட்டம் கட்டி அவளை அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறமா இந்த நகையை உங்ககிட்டயே நாங்களே கொண்டு வந்து சேர்த்திடுறோம்னு சொல்றாங்க புவனேஸ்வரி. பார்வதி நகையெல்லாம் கொண்டு ஒப்படைச்சிட்டு வீட்டுக்குள்ள மறுபடியும் திருட்டு போன வர மாதிரி பதுங்கி வந்து அவங்க ரூம்குள்ள போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்தா மாயா தண்ணி குடிக்க போயிடுறாங்க. திரும்பி வந்து பார்க்குறாங்க, சித்தி எதுக்காக இந்த நேரத்தில் வீட்டுக்கு வெளியில போயிட்டு இப்படி பதுங்கிக்கிட்டு வந்து உள்ள போறாங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க மாயா. மாயாவுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில மாயா எப்படி சமாளிக்க போறாங்கன்னு பார்க்கலாம்.